கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் சசிகுமார், சிம்ரன் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு 2 பசங்க. இவங்க பேசிக்காக இலங்கை தமிழர்கள். இவங்க ஸ்ரீலங்காவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கள்ளத்தோணி மூலமாக படத்துடைய ஆரம்பத்தில் வந்து இறங்குறாங்க. ஒரு சராசரியாக ஒரு சாதாரண மனுஷன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம இங்கே நிம்மதியாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. இவங்க இங்கே மெயினாக நம்பி வர்றதே சிம்ரனுடைய அண்ணனான யோகி பாபுவை நம்பி தான். ஆனால் வந்து இறங்கின அந்த பொழுதில் இருந்து இவங்க அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்களும், அதில் இருந்து கடைசியாக இவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிற விஷயங்களும் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. எப்பயும் போல் தெளிவாக சொல்லிடுறேன். மொத்த விமர்சனத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே தெளிவாக ஒரு விஷயத்தை போட்டுடுறாங்க. இந்த படத்தில் ஹீரோவுடைய குடும்பம் வந்து இலங்கை தமிழர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறனால இலங்கை தமிழ்லேயே எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா இங்கே இருக்க பயவலிக்கு பாதி புரியாது. அதனால் உள்ளூர் தமிழையும் அங்கங்கே நாங்கள் சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டுட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு காமெடி கம் எமோஷனல் கம் ஃபீல் குட் ட்ராமா அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் காமெடி அப்படிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். இப்போல்லாம் விமர்சனத்துக்கு விமர்சனம் நம்ம அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா படங்களும் அப்படி தான் வருது. அதனால் ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன காமெடி எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு எந்த நியதியும் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. காமெடி அப்படிங்கிறத விடுங்க, மொத்த படமாகவே பார்க்கும்போது கூட அந்த மம்பட்டியான் சாங்குடைய அந்த மொமெண்ட்டு, ஆழ்தோட்ட பூபதி சாங்குடைய மொமெண்ட்டு, சசிகுமார் 2 பசங்களோட ஆடக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டு, ஏன் கிளைமேக்ஸுக்கு அந்த ஐடியா அப்படிங்கிற விஷயமாகட்டும், அதனுடைய தாட் ப்ராசஸ் ஆகட்டும், அதில் எப்படி அரைவானாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது இந்த படத்தில். இது எல்லாமே போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீலங்காவுடைய இன்றைக்கி டேட்டில் அவங்க நிலைமை என்ன, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய வாழ்வாதார போராட்டம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை போகிற போக்கில் அண்டர் கரண்ட்லேயே இவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு மேட்ரு தான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் ஜெகன், யோகி பாபு, MS பாஸ்கர், ரமேஷ் திலக், பகவதி பெருமாள், இளங்கோ குமாரவேலு, ஸ்ரீஜா ரவி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷான் ரால்டனுடைய மியூசிக்கை பார்க்கும்போது குறிப்பாக பாடல்கள் அவருடைய சிக்னேச்சர் பாடல்கள் தான். எப்பயுமே அவருடைய பாடல்கள் இப்படி தான் இருக்கும். இந்த கதைக்கு இந்த படத்துக்கு டெஃபினெட்லி ஒரு சில இடங்களில் அது சப்போர்ட்டிவாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான். இதைத்தான் இவங்க ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீட்டி முழுகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த படமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனல் கம் ஃபீல் குட் ட்ராமா. இதுதான் இவங்க செட்டப் பண்ண ஸ்க்ரீன் பிளேயை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆன அந்த எமோஷனுங்கிற அளவுக்கு கூட ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு பெருசாக எதுவும் சுவாரஸ்யமாகவோ இல்லை காமெடியாகவோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. ஈவன் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆன அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் கூட 80s கிட்ஸு 90s கிட்ஸுக்கு ஓகே. பட் இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு அது எமோஷனல் கனெக்டை கொடுக்கும், இல்லை கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுமோ என்னவோ அதுவும் நமக்கு சரியாக தெரியலை. பொதுவாக நீங்கள் பெரிய ஹீரோஸுடைய மாஸ் ஹீரோஸுடைய படங்கள்லாம் நம்ம லாஜிக் பார்க்கவே மாட்டோம், பார்க்குறதே கிடையாது. அதுக்கும் லாஜிக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களில் நிச்சயமாக லாஜிக் பார்த்தே இவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் லாஜிக் மீறல்கள் உள்ளே இருக்குது, கொஞ்சம் ஃபைன் டியூன் இவங்க பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு, ஒரு ஓகே ரகமான செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி.
இந்த படம் முதல்ல எல்லாத்துக்குமான படமே கிடையாது. நீங்கள் டெட் ஸ்லோ மெலோ ட்ராமாஸ், அது வேர்ல்டு ட்ராமாஸோ இல்லை மலையாள ட்ராமாலாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, ஆனாலும் அதை அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.